நிவின் வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி விஜய் சொன்னது எல்லாத்தையுமே வந்து கேட்டோட அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு மீட்டு வராதிங்க, எங்களது கான்ட்ராக்ட் மேரேஜோ எந்த மேரேஜோ அதை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நிவின் வந்து அந்த காசை நான் கொடுத்துட்றேன், இந்த காசை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை முடி நீ வந்து வெளியே வந்துடுது கல்யாணத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நிவினை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எப்படி இந்த மாதிரி வார்த்தை என்கிட்ட வந்து கேட்பீங்க, நான் பணத்துக்காக தான் விஜய் கல்யாணம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா, அவரை நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், விஜய் ஏதாவது சொன்னார்னா அதுக்காக வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவீங்களா, அவருக்கு எனக்கு 1000 இருக்கும் பிரச்சனை, அதுக்காக விஜய் ஏதாவது உங்ககிட்ட சொல்லுவார், அதுக்காக வந்து நாங்கள் 2 பேர் பிரியத்தை பற்றி பேசுவீங்களா, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, இல்லை காவேரி அவர் கன்ஃபார்மாக சொன்னார், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உண்மையை சொல்லு காவேரின்னு. இங்கே பாருங்கள் அப்படியே கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, இல்லை நான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட பணம் கேட்கல, எனக்கு 1008 பிரச்சனை அவருக்கும் எனக்கும் இருக்கும், நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், உங்கள் வேலை என்னமோ அதை போய் பார்த்துட்ருங்க, எங்கள் பிரச்சனை நீ தலையிடாதீங்க, முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கையில் தலையிடறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, நீங்கள் என் மனசுலையும் கிடையாது, புரியுதா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து நிவின் வந்து என்ன பண்ணுறதுன்னு திறமை தவிக்கிறாரு. நிவின் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, காவேரி கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருங்க, இதுக்கப்புறம் இந்த விஷயமா என்கிட்ட பேசுறீங்க அப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை கெட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் நிவின் வந்து காவேரி வந்து இப்படி திட்டாலே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜயை போட்டு நல்லா வந்து காவேரி திட்டி போயிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்கன்னு, வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, என் வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ண நீங்கள் யார், அதுவும் அந்த நிவினும் யார், 2 பேரும் யார், என் வாழ்க்கையை நீங்கள் ஏன் சார் 2 பேரும் டிசைட் பண்ணுறீங்க, எனக்கு என் வாழ்க்கையை பார்த்துக்க தெரியாதா, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் 2 பேரும் முடிவு எடுப்பீங்களா என் வாழ்க்கையில் புந்து, உங்களுக்கு யார் அந்த டிசைட் அத்தாரிட்டி கொடுத்தது, என் வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னோடனே, காவேரி நான் சொல்கிறது கேளு, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும், பாருங்கள் நிவின் படியே எல்லாருக்கும் தெரிய போகுது, அப்புறம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இன்னும் 10 மாதம் தான் வெயிட் பண்ண முடியாது சார், நான் இப்போவே எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன காவேரி சொல்கிறேன், ஆமாம் அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிக்கிறாரு. நீங்கள் பண்ணி வச்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க காவேரி. அழாதன்றாரு. நீங்கள் போயிடுங்க, என் மூஞ்சிலே முடிக்காதீங்க, தயவுசெய்து என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுதுட்டுருக்காங்க. விஜய் வந்து காவேரி சமாதானப்படுத்த முடியாமல் தவிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே தாத்தா எல்லாருமே வந்து என்னடா நீ வந்திருக்க, காவேரி சாப்பிட வரலையான்னு கேட்குறாங்க. இல்லை அவள் சாப்பிடல அப்படின்னு சொன்னோன்னே, டேய் உன் பொண்டாட்டி நீ தானே சாப்பிட வந்து வர வைக்கணும், அவனா சின்ன குழந்தையா, அவள் வந்து சாப்பிடுவா அப்படின்றாங்க எல்லாரும். இங்கே பார் விஜய், உன்னை நம்பி வந்திருக்க பொண்ணுடா, நீ தாண்டா பார்த்துக்கணும், அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு யாரா பதில் சொல்கிறது, நீ போய் அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொன்னோன்னே, அவன் ஏன் கொடுக்கணும்னு எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. சரிங்க தாத்தா நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காவேரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே காவேரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்போ சாப்பிட போறியே இல்லையா, என்ன தான் நினச்சிட்டு இருக்க மனசில், இப்படி பண்ணியிருந்தா இப்படி சாப்பிட்லன்னா என்ன ஆகுறது, நான் என்ன ஆனால் உங்களுக்கு என்னங்க வந்தது, உங்கள் வேலையை போய் பார்த்துட்ருங்க, நீங்கள் பண்ணி வச்ச வேலையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு வந்து திணறிட்டு இருக்கேன், இப்போ சாப்பாடு தான் எனக்கு முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இங்கே பாரு காவேரி நீ சாப்பிட்டு தான் அவனை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடை வந்து வாயில் வந்து ஊட்டி விட்டுறாரு. நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, ஒன்றும் எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, இந்த சாப்பாடு ஃபுல்லாக நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக ஊட்டி விடுறாரு. உடனே காவேரி வந்து அப்படியே முறைச்சி வந்து விஜயை பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து இங்கே பார் சும்மா வந்து சாப்பாடு மேலே கோவத்தை காட்டாத புரியுதா, உன் இஷ்டத்துக்குலாம் எதுவும் முடிவு எடுக்கல, நான் ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக சாப்பாடு மேலே கோவத்தை காட்டுறது, ஒழுங்காக சாப்பிடு, எதுவாக இருந்தாலும் 2 பேரும் சமாளிக்கலாம் சேர்ந்து புரியுதா, நான் தானே தப்பு பண்ணுறேன், இந்த பிரச்சனையை நானே உனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன் புரியுதா, நிவின் கிட்ட நான் பேசுகிறேன், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், சரி நிவின் கிட்ட நான் பேசல போதுமா, ஆனால் இந்த பிரச்சனை எப்படியாவது நான் சரி பண்ணுறேன், நான் இந்த பிரச்சனையை உனக்கு கொடுத்தேன், இதை நானே சரி பண்ணி காட்டுறேன், ப்ளீஸ் தயவுசெய்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டுறாரு.